கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 6 மாதங்களும் ஆண்டவர் கர்த்தர் நம்மை அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் வழிநடத்தி 7வது மாதத்திலும் கூட நாம் ஆண்டுடைய இந்த வாக்குத்தத்தை இந்த முதல் சனிக்கிழமை திறப்பிடிச்ச உபவாச ஜெபத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இந்த நாளில் கூட இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் அதை தொடர்ந்து அந்த காயங்களை கட்டுகிறவராக தேவன் நம்மோடு கூட இருந்து காயங்களை கட்டி நம்மை பராமரிக்கின்றவராக அவன் அதை போன்று நட்சத்திரங்களை போன்று பிரகாசிக்கின்றவர்களாய் மாற்றுவார்னும் அப்படின்ற ஏராளமான இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனத்தோடு நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றோம். இந்த நாளில் கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறபடியினால் இந்த நாளில் கூட நாம் ஆராதிக்கின்ற முதலாவது நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற விதமாக ஒரு ஹல்லேலூயா என்ற வார்த்தையோடு கூட ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு எப்பொழுதுமே நாம் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். 2வதாக இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்த செய்தியை இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு அவனுடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் காயங்களை கட்டுகிறவர் என்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதமும் ஒரு காயம் கட்டுகின்ற ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு சொன்னார். அவிசுவாசம் என்கின்ற ஒரு காயம் நம்மை தொடர்ந்து கொண்டு வருகிறது என்கின்ற திறப்பின் சினை ஊழியமாக இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியம் செய்கிற ஊழியர்களாக கூட இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், விசுவாச குடும்பங்கள் யாராக இருந்தாலும் அவிசுவாசம் என்கின்ற ஒரு காயம் பின்தொடர்ந்து வருகிறது. அதை எப்படி மாற்றுவது என்று சொல்லி ஆண்டவர் அந்த அவிசுவாசம் என்கின்ற ஒரு காயத்தை ஆண்டவர் இந்த மாதம் முழுமையாய் மாற்றி இவ்வளோ ஒரு பெரிய காரியத்திற்கும் விசுவாசத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கிருபையை தந்து வழிநடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் வாக்கு பண்ணினார். ஆகையினால் இந்த 2 காரியத்தை, இந்த வாக்குத்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகள் ஒரு சிறு ஜெபத்தோடு ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்லலாம். இதனாலும் கூட மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அல்லது ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒரு அவிசுவாசம் மாறுவதற்காய் கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்கின்றார். அப்போ நம்முடைய அவிசுவாசம் நம்முடைய ஊழியங்களில் நமக்குள்ளே வரும் பொழுது அது ஒரு காயமாக மாறிவிடுகிறது. ஆனால் இந்த நாளிலும் கூட அந்த அவிசுவாசம் என்கிற காயத்தை நம்மை விட்டு எடுத்துவிட்டு காயம் கட்டுகிறவராக இந்த மாதத்தில் விசுவாசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கின்றவனுக்கு அல்லது எல்லாம் கூடும் என்கின்ற அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை விசுவாசித்து செயல்படுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை மாற்றப் போகின்றார். கண்களை மூடி பரலோக தேவன் நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானமும் பூமியும் மாறி போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஒரு நாளும் மாறுவது இல்லையப்பா. இந்த ஆண்டு நீர் சொன்னது போன்றப்பா ஆண்டவரே, இந்த ஆண்டு இந்த ஊழியத்திலே ஒரே காயங்களை கட்டி
நான் அதிசயங்களை செய்வேன், காயம் கட்டுகிறவராக இருந்து வழி நடத்துவேன் என்று சொன்னீரப்பா. கடந்த 6 மாதங்களும் ஒவ்வொரு விதமான காயங்களை குறித்து பேசிக்கொண்டு ஆண்டவர் காயம் கட்டி வழி நடத்தி கொண்டு வந்தீரப்பா. பராமரித்து நடத்தினீரப்பா. நட்சத்திரங்களை போன மாற்றினீரப்பா. வியாதிகளிலிருந்து விடுதலை தந்தீரப்பா. வேலை வாய்ப்பில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தீங்கப்பா. எத்தனையோ அற்புதங்களை செய்ததற்காய் கோடான திருமண தடைகளை மாற பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் கடந்த மாதத்திலும் கூட அறிந்து கொள்ள முடிந்ததப்பா. இந்த மாதம் 7 அற்புதங்களை எங்களுக்காய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுவீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட மனிதன் அப்பத்தினாலே மட்டும் அல்லப்பா, உம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்று சொன்னுகிறேன். அப்படி ஆண்டவர் உம்முடைய நாவிலிருந்து கிடைக்கின்ற வார்த்தைகளை கொண்டு இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையை தேவையான ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற சுவை நிறைந்த உணவுகளை விட ஆவிக்குரிய மன்னாவாக இந்த வார்த்தைகள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்தப்பா. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் காணப்பட்ட அவிசுவாசங்கள் என்கின்ற அந்த காயங்கள் மாற்றப்பட்டு விசுவாசத்தோடு தொடர்ந்து செயல்பட கிருபை தந்து நடத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. கரம் பண்ணி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை 2 விதமான பரிசுத்த வேதாகமம் முழுவதும் பார்க்கும் பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் விசுவாசத்தோடு செயல்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. தீர்க்கதரிசிகளாகட்டும், சீசர்களாகட்டும், மற்ற எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விசுவாசத்தோடு செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, 2 காரியத்தை மட்டும் நமக்காய் முன்னே வைத்து நான் வைக்க விரும்புகிறேன். விசுவாசிகளின் தகப்பன் என்று அறியப்படுகிற ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விதம். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டில் நம்ம இன்னை வாசித்த அந்த ஒரு அந்த வசனத்தின்படி ஒரு இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஒரு இயேசுவினிடத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வருகிறார். அந்த மகனுடைய சிறு வயதிலிருந்தே இருந்து கொண்டு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் அந்த தகப்பனார் விசுவாசித்து செயல்பட்டது நிமித்தம் அந்த மகனுக்கு இருந்த அந்த சத்துரு போராட்டம், அந்த சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து தீயில் அடிக்கடி அவனை எங்கே தொட்டாலும் அவன் நுரை தள்ளி கீழே விழுந்து புரண்டு கொண்டே இருப்பான். சில நேரங்களில் அவன் தீயிலே போய் விடுவான். சில நேரங்களில் தண்ணீரிலேயே போய் விழுந்து விடுவான். ஆற்று தண்ணீரில் விழுந்து விட்டார், உயிரிழந்து விடுவார். இப்படி அதான் தீயும் தண்ணீரிலும் அவன் அதிகமாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊமையின் செவிடுமான ஆவி அவனை பிடித்திருந்த நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு செய்ய போகிற காரியம் என்னவென்றால், கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேரும் விசுவாசத்தோடு செயல்பட்டது நிமித்தம் 2 பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட வேண்டும் என்றால், நம்ம கடுகளவு அவிசுவாசப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அதோடு நம்ம செயல்பட வேண்டும். இப்படி செயல்படும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். என அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் முதலாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்னவென்றால், வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம அவர் முதலாவது ஒரு நல்ல அவருடைய ஏற்ற துணையை கொடுக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனுடைய 21வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஆசீர்வதிக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஏசாயா 51:2 ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான், கர்த்தர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து ஒரு திரள் கூட்டத்திற்கு தகப்பனாக மாற்றுகிறார். பாருங்கள், ஆனால் இந்த ஆசீர்வாதம் ஆதாம் ஏவாளுக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், சாத்தானுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தபடியினால் அழகும் அற்புதமும் பொன்னும் அதைவிட அதிகமான விலை உயர்ந்த கோமேத கல் விளைகின்ற அந்த தோற்றத்தில் அவருடைய சொந்த அவருடைய சாயலாகவே
ஆதாம் ஏவாளை உருவாக்கி இந்த தோட்டத்திற்கு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் அந்த ஆசீர்வாதமாய் அவர்களை கொண்டுதான், ஆதாமை கொண்டுதான் ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டம் உருவாக்கப்பட்டு இஸ்ரவேல் நாடு பிடிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஆனால் அவன் எப்பொழுது ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டானோ, ஏவாள் மூலமாய் ஆதாமோ ஆண்டவர் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தோட்டத்துக்கு வெளியாக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்புதான் ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வாழ்ந்திருந்த காலங்களில் ஆபிரகாமை குறித்து ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடுகளோடு கூட அந்த வசனத்தை எழுதுகிறார். உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்கள், ஒருவனாயிருந்த ஆபிரகாமை கர்த்தர் திரள் கூட்டத்திற்கு தகப்பனாக மாற்றுகின்றார். வானத்தில் ஆனால் அவன் மாற்றுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதிலிருந்து பாருங்கள், 21வது அதிகாரத்தில் ஒருவனாயிருந்த ஆபிரகாமுக்கு முதலாவது ஏற்ற துணையை கொடுக்கின்றார். அடுத்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்த மனைவியாகிய சாராளை கொடுக்கிறார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். இங்கே 2 காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது நான் வாசிக்கும் பொழுது ஏசாயா 51:2 ஒருவனாயிருந்தான். கர்த்தர் அழைத்து முதலாவது ஏற்ற துணையை கொடுக்கிறார். வாக்குத்தத்த மனைவியாகிய சாராளை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் மற்றபடி அவருக்கு ஆண்டவர் கொடுக்கின்றதை நம்ம மற்ற பகுதிக்கு நம்ம கடந்து செல்ல வேண்டாம். ஆகையினாலே அந்த பழைய ஏற்பாட்டின்படி ஆகார் இன்னும் கேத்தூரால் போன்ற மனைவிகளும் இருந்தார்கள். ஆனால் அவர்களை விட சாராளைத்தான் ஒரு வாக்குத்தத்த மனைவியாக கொடுத்து முதலாவது அதிலிருந்து அறிந்து கொடுத்து ஏற்ற துணையாக கொடுத்து என்ன செய்கிறார், வழி நடத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கின்றோம். அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டத்தை உண்டு பண்ணுவதற்கு உங்களுக்கு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்து விட்டார். அதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்களாக இருக்கிறது. 25 ஆண்டுகள் அவர் காத்திருந்து ஈசாக்கு என்ன செய்கிறார், அவர் பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம அறிகிறோம். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது 2 காரியம். ஒன்று, அவள் ஆபிரகாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். அதில் நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? இன்றைக்கு நம்முடைய இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் விசுவாசியுங்கள், திருமண தடைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே ஒருவனாயிருந்த ஆபிரகாமை முதலாவது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். சாராளையும் கொடுத்து என்ன செய்கிறார், குடும்பம் என்கின்ற ஒரு நிலைக்குள்ளாய் கொண்டு வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பு என்ன செய்கிறார், இன்றைக்கு அதுக்கு பின் குழந்தை செல்வத்தை கொடுக்கிறது, ஈசாக்கை கொடுக்கிறது நம்ம பார்க்கின்றோம். ஆனால் குழந்தை அவர்களுக்கு 25 ஆண்டுகள் காத்திருந்து தான் இந்த மகனை பெற்றெடுக்கின்றார்கள். வாக்குத்தத்த மகன் ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுத்து வழி நடத்துகிறது நம்ம பார்க்க முடிகிறது. நாளில் 3 காரியம். ஒன்று, ஆண்டவர் ஏற்ற துணையை தரப்போகிறார், திருமண தடைகளை மாற்றப் போகிறார். 2, குழந்தை திருமணங்கள் முடிந்திருந்தாலும் ஏராளமான குடும்பங்களில் குழந்தை செல்வங்கள் இல்லாமல் ஏராளமான மக்கள் கண்ணீர் வடிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பல இடங்களுக்கு அவர்கள் போகிறதே இல்லை. ஏன்னா போகிற இடங்களில் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டு அவர்கள் அப்படி வாழ்கின்ற நிறைவு ஏராளமான மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நீ உன் சங்கீதம் 128 திருமண வீடுகளிலே வாசிக்கிறதை பார்க்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் காண்பாய் என்கின்றத வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இத்தனையோ திருமண தடைகள் மாறி இத்தனையோ சாட்சிகளை நம்ம ஒவ்வொரு மாதம் கேட்டுக்கொண்டு வருகிறோம், நம்ம அந்த ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆகையினால் இந்த நாளில் பாருங்கள், இந்த காரியத்தை அவர் செய்த பின்பு அவர் என்ன செய்கிறார், அடுத்து அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். திரள் கூட்டத்துக்கு தகப்பனாக இப்படியாக ஆபிரகாம் சாராளை ஈசாக்கை மாற்றிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு வரும்பொழுது ஒரு சோதனையை அவர் என்ன செய்கிறார் என்றால்
அவர் ஆபிரகாமுக்கு அனுப்புகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுக்கு அந்த சோதனை 22வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்த மகனை மோரியா மலைக்கு கொண்டு போய் பலி செலுத்துவதற்காக சொல்லுகிறார். ஆபிரகாமினிடத்தில் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஆபிரகாம் வேறு யாரிடத்திலுமே சொல்லாமல் என்ன செய்கிறார் என்றால், சொந்த மனைவியாக சாராளிடத்தில் கூட சொல்லாமல் கடந்து போகிறார். ஒரு வீடாளிடத்தில் சொல்லுகிறதால் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்க மாட்டார். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த பிள்ளையை, குமாரனை, வாக்குத்தத்த மகனை மறுபடியும் பலி செலுத்த சொல்லுவாரா என்று சொல்லி சாராள் கேட்டிருக்க முடியும். ஆகினாலே தான் சாராளிடத்திலே கூட சொல்லாமல் ஆண்டவர்களோடு பேசியிருக்க மாட்டார், சாத்தான் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி அங்கே வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்திருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டத்துக்கு தகப்பனாக, விசுவாசிகளின் தகப்பனாக இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்க முடிவதில்லை. ஆனால் அவர் அதையும் கூட பொருட்படுத்தாமல் சொந்த மனைவியினிடத்திலே கூட சொல்லாமல் செய்கிறார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி இந்த மோரியா மலைக்கு நேராய் தன்னுடைய மகனையும் வேலையாட்களையும் பலி செலுத்துவதற்கு தேவையான கட்டைகள் எல்லாவற்றையும் கொண்டு போகின்றார்கள். போகும்பொழுது இந்த மோரியா மலை போய் என்ன செய்கிறார் என்றார், போகிற வழியிலே கூட என் மகன் கிட்டத்தட்ட வேத பண்டிதருடைய கணக்கின்படி 12 வயது ஈசாக்குக்கு. ஆனால் அவர் மகன் கூட கேட்கிறான், அப்பா எல்லாமே இருக்கிறத பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி பதிலை சொல்லி அனுப்புகிறார். மோரியா மலையின் அருகாமையில் நெருங்கும் பொழுது 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். பாருங்கள், அப்போ என்னென்னா தூரத்தில் அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் வேற வேலைக்காரர்கள் யாரையுமே கொண்டு போகாமல் தடுத்து நிறுத்துகிறார். காரணம், வேலைக்காரர்கள் வந்துவிட்டால் அவருடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு வேலைக்காரர்கள் கூட தடை பண்ணியிருப்பார்கள். ஆகையினாலே அதை கூட அந்த வேலை ஆட்களை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஆபிரகாமும் ஈசாக்கும் அவர் வேலைக்கு அந்த பலிக்கு தேவையான எல்லா பொருட்களோடு கடந்து போகிறார். போய் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அந்த பலி செலுத்த போகிற நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதான் விசுவாசத்தில் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஒரு பயங்கரமான ஒரு விசுவாச வார்த்தையை இப்படிலாம் யாருமே சொல்ல முடியாத சொல்லவே முடியாது. 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்றெடுத்த வாக்குத்தத்த மகனை, ஆனால் அவருக்குள் ஒரு விசுவாசம், எந்த காரணத்தினாலும் இந்த வாக்குத்தத்த மகனாய் ஈசாக்கை தேவன் பலிக்கு அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி, ஆனாலும் சரி கர்த்தர் சொல்லுகிறாரே, கர்த்தருக்காக நான் வாழ்வது கர்த்தருக்காக தானே, ஆண்டவருக்காக தானே, இயேசுவுக்காக தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேனுங்கிற ஒரே நோக்கத்துடன் செய்கிறார். போகிறார். 12 வயதுடைய வேத பண்டிதர்களின் படி ஈசாக்கினுடைய கை கால்கள் கட்டப்பட்டு கட்டையிலாட கழுத்திலே பலிக்கு அவனை படுக்க வைத்து விட்டு கத்தியை வேத பண்டிதர்களுடைய கணக்கின்படி 2-3 முறை மேல் மட்டத்திலிருந்து 2-3வது முறை என்று வரும்பொழுது கழுத்து பகுதி துண்டாகி அந்த அளவுக்கு கத்தி கடைசி நிமிடத்தில் கூட கர்த்தர் செய்த அற்புதம். உடனடியாக அந்த கத்தி எடுத்து ஓங்குகிற அந்த நேரத்தில் தான் ஒரு சத்தம், ஆபிரகாமே பிள்ளையின் மேல் என்ன செய்யாத, கையை போடாதே என்று சொல்லி உடனடியாக தூதனை அனுப்பி கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, அவன் இதோ அடியேன். அப்பொழுது பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் உள்ள பிணைந்து உன் ஏக சென்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினா நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் என்று ஒரு சாட்சி பெறுகிறதை ஒரு சாட்சி கொடுக்கிறார். நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் என்ற ஒரு சாட்சியை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளுகிறார். அதை தொடர்ந்து 17வது வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போன்றும் கடற்கரை மணலை போன்றும் பூமியின் தூளை போன்றும் எல்லாம் நான் பெருக பண்ணுவேன். அப்படியெல்லாம் கர்த்தர் கொடுத்தவன் ஒரே காரணம். ஆனால் பழைய ஏற்பாட்டின்படி பலி செலுத்தியே ஆக வேண்டும். உடனடி என்ன பண்ணாருன்னா
ஈசாக்கு தேவ சத்தம் கேட்டு ஈசாக்கு அந்த கத்தி ஓங்கப்பட்ட கத்தி 3 முறை மேண்டிலிருந்து 3 ஸ்டெப்பாய் வந்து நிலைகளிலே வந்து தான் அப்படி விழும் என்று வேத பண்டிகைகள் எழுதுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறார் என்றால் உடனடியாக ஈசாக்கு அந்த பலியிலிருந்து அந்த பலிபீடத்திலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வர விடப்படுகிறார். உடனடியாக ஆபிரகாம் பலி செலுத்தியே ஆக வேண்டும், ஆட்டுக்குட்டி இல்லை. உடனடியாக ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார், நீ உன்னு பார். 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ அந்த பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாருங்கள், உடனடியாக முள் புதருக்குள்ளாக தேவன் என்ன செய்தார், அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுக்கு தெரியாமல் மறைமுகமாக ஒரு முள் புதரும், அந்த முள் புதருக்குள் ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறதை சிக்க வைத்திருந்தார். காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலி என்றால் இரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி நாம் பலி செலுத்த வேண்டிய இடங்களில் புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவே நமக்காக அந்த சிலுவையில் கடைசி சொல்கிற ரத்தம் வரையிலும் பலியானதை நம்ம பார்க்கிறோம். சிந்தி அவர் பலியாகி அந்த ரத்தம் என்ன செய்கிறதுனா அந்த விலையேறப்பட்ட ரத்தம் ஒரு மனிதனுடைய ஜென்ம கர்ம பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி என்ன? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஒரு திருப்புமுனை வருவதற்கு இயேசுடைய ரத்தம்தான். இயேசுடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதவசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு ரத்தம் நம்முடைய பாவங்கள் எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும், கொடிய பாவங்களாக இருந்தாலும், கொடிய பாவங்களாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த சிலுவையை நோக்கி, அது சிலுவையில் சென்ற ரத்தத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கண்மூடி நீங்கள் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் ரத்தம் சொல்லி கொண்டிருந்து பாருங்கள். கண்களை மூடி சொல்லுகின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னே உங்கள் கடந்து வந்த பாதைகளில் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பாவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு திரையிலே வருவது போன்று வந்துவிடும். ஆனால் அந்த ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கையிட்டு நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு உதவிக்காக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியோடு அல்லது ஒரு ஊழியக்காரரை போய் சந்தித்து எனக்கு ஒரு முழுமையான ரட்சிப்பு வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். எனக்கு ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கொடுங்கள், நான் வாசித்து அதை அறிந்து கொள்ளட்டும், ரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகத்தில் இடம் கிடைக்கும், இல்லை என்றால் அக்னி கந்தகம் ஏறுகிற அக்னி கடலுக்கு தான் போவீர்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் வழி நடத்துவார்கள். உங்களை ஒரு சபையிலே அழைத்து கொண்டு போவார்கள். அங்கே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமாக திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்ட பின்பு என்ன செய்வீர்கள் என்றால், அங்கே நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழும் பொழுது நீங்கள் முதலாவது நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை மரணம் வந்து நீங்கள் மறைத்திருந்தாலும் இயேசுடைய வருகை நாளில் மறுபடியும் இயேசு வந்து அவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு ரட்சிக்கப்பட்ட பூமியிலே வாழ்கிற ஊழியர்கள், அவருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த விலையேற பெற்ற விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகையினாலே தான் இந்த பலியை குறித்து நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட பலிகள், புதிய ஏற்பாட்டில் நாம் பலி செலுத்த வேண்டிய இடத்துல அதன் ஆடு மாடு கோழி போன்றவர்களை பலியிட்டு இரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல, சில தான தர்மங்கள் செய்ய வேண்டிய இடத்துல நம்ம ஒன்றுமே செய்ய, ஒன்றே ஒன்று, அந்த இயேசுடைய சிலுவை மட்டும்தான்.
இந்த சிலுவையில் இந்த இரத்தத்தை மட்டும் நோக்கி பார்த்து இயேசுவை நோக்கி இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு ஆகையினாலே தான் எவ்வளவு பெரிய தவறை செய்தவர்கள், பல தவறுகளை பண்ணினவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியர்களாக விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த ஒரு ரட்சிப்பு தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்திருக்கிறது. மோரியா மலையிலிருந்து ஈசாக்கு தப்புவிக்கப்பட்டதை போன்று நம்மையும் சத்துருவனுடைய கையிலிருந்து அவ்வளோ பெரிய அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்கு போக வேண்டிய நம்மை அதிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தாரே தேவனை, அந்த தேவனுக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டாமா? தேங்க்யூ, நன்றி. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்ம ரட்சித்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ, நன்றி. அதை போன்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம்தான் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஆசீர்வாதத்தை பார்க்க முடிகிறது. 17வது வசனத்தில் என்ன செய்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிக்க சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போன்று கடற்கரை மணல் பூமியின் தூளாய் போன்று ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள எல்லா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மக்கள் பெருக்கம். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் 35வது வசனம் வாசிக்கும் பொழுது கூட அவர் ஒரு சீமானாக ஆபிரகாம் காணப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பல கோடிகளுக்கு அதிபதியாக வாழ்ந்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆமன். அவருடைய மகன் ஈசாக்கு பெண் பார்க்க வரும்பொழுது எலியாசர் சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய சாட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மக்கள் பெருக்கம், பொருளாதார செழிப்பு எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ரட்சிக்கப்படுகிற மக்களின் திரள் கூட்டம், அதோடு பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையோடு நீங்கள் காண, ஏனென்றால் இந்த ஒரு சோதனைக்கு இந்த நாள் அந்த ஒரு மிகப்பெரிய அந்த மோரியா மலையின் சோதனையிலிருந்து, அப்படி என்றால் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை அந்த சத்துருவனுடைய போராட்டத்திலிருந்து நம்ம ரட்சிக்க விடாதபடி, பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை பண்ணின சத்துருவின் போராட்டத்தில் கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நம்ம எத்தனை 1000 கோடி நன்றிகளை செலுத்தினாலும் போதாததாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 2வதாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய மனைவியை கொடுக்கிறார். திருமண தடைகளை மாற்றுவார். அது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு திருமண தடைகளை மாற்றப் போகிறார். இந்த மாதத்திலும் 2வது குழந்தை பாக்கிய ஈசாக்கை கொடுத்தார். குழந்தை செல்வங்களை தருவார். அந்த குழந்தையை கூட ஒரு சோதனைக்கு கொண்டு போகிறார். அந்த சோதனைக்கு பின்பு அவனை திரள் கூட்டத்துக்கு தகப்பனாய் மாற்றி பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பாலும் தேனும் ஓடுகிற திராட்சை பழங்களாத்தி குலைகளும் மாதுளை செடி இந்த கானான் நாடு இஸ்ரவேல் மக்களுக்கு என்று சொல்லி வாக்கு கொடுக்கப்பட்டது. அது அப்படியே சுதந்திரித்து கொண்டார்கள். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த நாட்டை ஒருவனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து ஈசாக்கு மூலம் திரள் கூட்டத்துக்கு தகப்பனாய் மாற்றுகிறார். அப்படி ஒரு பெரிய நாடே உருவாகிற அளவுக்கு, கானான் நாடு என்ற அந்த நாட்டை சுதந்திரித்து கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? மோசே, யோசுவா, காலேப், தாவீதின் மூலம் இந்த நாடு பிடிக்கப்பட்டு இன்றைக்கு இஸ்ரவேல் என்று அறியப்பட்டது உலக வரைபடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது நம்ம அறிந்து கொள்கின்றோம். ஆகையினால் இந்த நாளில் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியோடு நீங்கள் நானும் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் விசுவாசியுங்கள். எத்தனை 1000 கடனாயிருந்தாலும், லட்சம் கடனாயிருந்தாலும், கோடி கடனாயிருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய அவிசுவாசம் மாறுவதற்கு கண்ணீரோடு நாம் சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அவிசுவாசம் இல்லாதபடி விசுவாசித்து மட்டும் நிற்கக்கூடாது, விசுவாசித்து செயல்பட வேண்டும். ஆகையினால்தான்
ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு காணங்க மோரியா மலைக்கு போகிறார். அதுதான் செயல்படுதல். ஆண்டவர் அந்த மோரியா மலையின் சோதனையிலிருந்து ஈசாக்கை தப்புவிக்கப்படாமல் அவன் தப்புவிக்கப்பட்டு அவனை கர்த்தர் திரள் கூட்டத்துக்கு தகப்பனாய் மாற்றுகிறார். ஒரு இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையை கூட நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு அப்படி பொருளாதார தடைகள் முழுவதை நம்மை விட்டு மாற்றி, திருமண தடைகளை மாற்றி, குழந்தை செல்வங்கள் இல்லை என்கின்ற நிலைகளிலிருந்து விடுதலை தந்து வழி நடத்தப் போகிறார். அதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை மார்க் சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் வாக்குத்தத்தமாய் வாசித்த அந்த வசனத்தை பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றான். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டவுடன் இயேசு அவனுடைய தகப்பனை பார்த்து, இது இவனுக்கு உண்டாகி எத்தனை காலமாயிற்று என்று கேட்டார். 21வது வசனம் மார்க் சுவிசேஷம் 9 அதிகாரம் 20. அதற்கு அவன் சிறு வயது முதல் கொண்டே இருக்கிறது என்று கேட்கின்ற சொல்லுகிறான். இவனை கொல்லும்படிக்கு இப்படியாக அவனுடைய உயிரை எடுத்து விட வேண்டும். ஒரே எண்ணத்திற்காக அநேகந்தரம் அவனை அந்த சத்துருவாகிய சாத்தானால் பிடிக்கப்பட்டிருந்த அவன் அந்த அசுத்த ஆவி பிடித்த அவன், அது குறிப்பாக அவனுடைய பாருங்க ஊமை செவிடுமானாவி, அந்த 25வது வசனம் ஊமை செவிடுமானாவி என்று எழுதப்பட்ட ஊமை பேசவும் முடிவதில்லை, யாராவது சொன்னாலும் கேட்க முடிவதில்லை. அப்படிப்பட்ட ஊமை செவிடுமா. ஆனால் அந்த ஆவி அவனுக்குள்ள அந்த சத்துருவாகிய சாத்தான் அவனுக்குள்ளாக ஊமை செவிடுமான ஆவியாக உள்புகுந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஆவி அவனை அலக்களிக்கும் பொழுதும் இல்லை, அவன் தரையிலே விழுந்து விடுகிறான், நுரை தள்ளி புரண்டு போகிறது நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அவன் சில நேரங்களில் தீயிலும் தண்ணீரிலும் விழுவதற்கு முயற்சி பண்ணுகிறான். ஆனால் ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் தகப்பனாருடைய சிறு சிறு ஜபங்கள் என்ன செய்து விட்டதென்றால் அவனை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியாக அப்படிப்பட்ட அந்த ஆவி பிடித்த அந்த மகனை இயேசுவினிடத்தில் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கேட்டார். அவன் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தவுடன் இயேசு உடனடியாக பாருங்கள் அந்த இவனை விட்டு அவனை ஊமை சூடுமான ஆவியே இயேசு அவனை பார்த்து இயேசு ஓடி வருகிறதை கண்டவுடன் அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமை சூடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். உடனடியாக அவனுக்குள்ளிருந்த அந்த பயங்கரமான ஊமை சூடுமான அந்த அசுத்த ஆவி அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த ஆவி தரையிலே விழுந்தால் நுரை தள்ளி புரளக்கூடிய நிலையில் இருந்த அந்த அசுத்த ஆவி இயேசு உடனடியாக அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போய்விட்டது. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கீழே விழுந்து கிடந்தான். கடைசியாக இயேசு அநேக இடங்களில் என்னுடைய ஊழியத்தில் நான் இதை பார்த்திருக்கிறேன், குறிப்பாக வட மாநிலங்களில் ஏராளமாக. ஆனால் இயேசு தன் கையை பிடித்து அவனை தூக்கினார். பாருங்கள், இயேசு அவன் கையை பிடித்து உடனடியாக தூக்கி உடனே அவன் எழுந்திருந்தான். அவனுடைய தகப்பனாருடைய கையில் அவனை ஒப்பு கொடுத்து விட்டு, நீ அந்த வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இந்த தகப்பனும் அவன் மகனும் நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது, இவ்வளவு நாடு இல்லாத ஒரு அற்புதத்தை இயேசு உங்களுக்கு தருவார் என்று நீங்கள் அவன் விசுவாசித்து இயேசுவினிடத்திலே வந்தீர்கள். இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இனி இருக்கிற காலங்கள் முழுவதும் இதுவரையிலும் செயல்பட்டதை விட அவன் விசுவாசித்ததை விட அதிகமாக இயேசுவை விசுவாசியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். உடனடியாக வேத பண்டிதர்களுடைய கணக்கின்படி அந்த தகப்பனால் இருந்த வீடு, மகன் வாழ்ந்து கொண்டிருந்த வீடு, அது சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள், பக்கத்து கிராமங்களிலெல்லாம் இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்று கேட்டு
அநேகர் என்ன செய்தார் என்றால், இயேசுவை குறித்து இயேசுவை பார்ப்பதற்கும் அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் மிகப்பெரிய திரள் கூட்ட மக்கள் வந்து இயேசுவினிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போனார்களாம். ஆகையினால் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம், தகப்பனுடைய விசுவாசம்தான். அவருடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காய் பாருங்க, அந்த விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு உடனே பிள்ளைகள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இன்னைக்கு திருமண தடையோடு இருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் சத்துருவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, அல்லது குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கிறீர்களா, அல்லது கடன் பிரச்சனையில் எழும்ப முடியாமல் இருக்கிறீர்களா, ஒரு காரியத்தை செய்யுங்கள். ஆமென். அவிசுவாசத்தை விட்டுவிடுங்கள். அவிசுவாசம் நீங்க கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபித்தானாம். கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான், ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது 24வது வசனத்தில். முதலாவது விசுவாசித்தான், ரெண்டாவது கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்கிறார், மூன்றாவதாக இந்த விசுவாசத்தை செயல்படுத்துகிறார். தன் தகப்பன் விசுவாசத்தோடு நின்று விடவில்லை, மகனை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு போனார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் அவிசுவாசம் இருக்கிறதோ அவிசுவாசம் மாறுவதற்கு நாம் கண்ணீரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய சத்துரு போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து அற்புதமான ஒரு சாட்சியாக இயேசு அங்கே நிறுத்தினதை நம்ம பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய சாத்தானுடைய போராட்டங்களாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ. இந்த நாள் ரோபா ஷேகாமாரா ஆண்டவரே நன்றி அப்பா. ஊமை ரேகா மமூ அண்ட் ஊமை செவிடுமான ஆவிகளை வெளியேற பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒரு சத்துருவாகிய சாத்தான் ஒரு சிறு பையனுக்குள்ளாக, ஒரு சிறு மகனுக்குள்ளாக, ஆண்டவரே ஆமென் அப்பா, ஒரு சிறு பையனுக்குள்ளாக தகப்பனை ஒரு பயங்கரமான ஆவி அவனுடைய சிறு வயதிலிருந்து அவனை பிடித்து கொண்டு இருந்த ஆண்டவர், அவனை பேச விடாமல், ஆண்டவர் மற்றவர்கள் சொல்கிறதை கேட்க விடாமல் ஊமை செவிடுமான ஆவி பிடித்த ஒரு ஆண்டவரை அவன் மகனை தகப்பன் இயேசுவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது, இயேசுவே நீர் கேட்டீரப்பா, கேட்கும் பொழுது நீ விசுவாசிக்கிறாயா ஆண்டவரே? இயேசு சொன்னார், விசுவாசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். இன்றைக்கு விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே என்னுடைய காரியத்தில் நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, என்னுடைய அவிசுவாசம் மாறுவதற்காய் கண்ணீரோடு ஆண்டவரே ஆமென் சத்தமிட்டு சொன்னார். என் அவிசுவாசம் மாறி போவதற்காய், நம்முடைய அவிசுவாசம் மாறி போவதற்காய் கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா சத்தமிட்டு ஜெபிக்கிற ஒரு கிருபையை இந்த நாளிலிருந்து அப்பா எங்களுக்கு தந்து நீர் எங்களை வழிநடத்த போகிறதற்காய் ஆண்டவரே, எங்களுக்குள் மறைந்திருந்த நாங்கள் அறியாமல் இருந்த அந்த காயத்தை, அந்த அவிசுவாசம் என்ன காயம் மாறுவதற்கு கண்ணீரோடும் ஆண்டவரே சத்தத்தோடும் அப்பா ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய அவிசுவாசம் மாற்றப்பட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, சத்துரு போராட்டத்திலிருந்து விடுதலை, சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை ஆண்டவரே, மூளை நரம்பு அதை போன்று ஆண்டவர் எல்லா விதமான வியாதிகளிலிருந்து விடுதலை ஆண்டவரே, மூளை நரம்புகளை பாதிக்க பண்ணி இருக்கிற ஆண்டு விடுதலை இல்லாமல் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலை இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே, வியாதி உள்ள யாராக இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு இயேசு யெகோவா ராப்பாவாக சுகம் தருகிறவராக இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். எல்லாரும் தகப்பனே, எல்லா நரம்பு சம்பந்தமான வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், எல்லா விதமான வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே அப்பா. சத்துரு உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. இன்று எங்கள் குறைகளை மன்னித்தருளுங்கப்பா. அபிசுவாசம் என்னை காயத்தினாலே நாங்கள் பாதிக்கப்பட்டு வியாதிகள் எங்களை தொடர்ந்து கொண்டு வருகிறது அப்பா. சத்துரு போராட்டங்கள் எங்களை தொடர்ந்து கொண்டு வருகிறது. அதை போன்று ஆண்டவரே, திருமண தடைகள், ஆண்டவரே, குழந்தை செல்வங்கள் இல்லாத காரியங்கள், ஆண்டவரே, ஆத்தும அறுவடை இல்லாத சூழ்நிலைகள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றி ஆபிரகாமுக்கு ஒரு ஏற்ற துணையை சாராளை கொடுத்ததை போன்று திருமண
தடையோடு வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் ஓ நன்றி அப்பா. ஓ ரேகாபா ஷேகாரா தூனா ரியாந்தானா நன்றி அப்பா. திருமண தடைகளை மாற்றுவதற்காய் கோடான கோடி நன்றிகளப்பா. அதை போன்று குழந்தை செல்வங்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து நடத்துங்கப்பா. அதை போன்ற ஆண்டவரே நன்றி அப்பா. ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்து ஒரு திரள் கூட்டத்துக்கு தகப்பனாய் மாற்றினது போன்று ஊழியங்களில் ரட்சிக்கப்படுகிற ஒரு திரள் கூட்ட மக்களை ஆண்டவரே நீர் உண்டு பண்ணி ஒரு திரள் கூட்ட மக்களை ரட்சித்து உங்களுடைய மந்தைகளை கொண்டு வாங்கப்பா. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. கடன் பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய வேதனைகளை மாறி போகட்டும். ஆபிரகாமை பார்த்து சொன்னீர் அல்லவா, வானத்து நட்சத்திரங்களை போன்று கடற்கரை மணலை போன்று பூமியின் தூளை போன்று உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் ஆசீர்வதித்தீரல்லவா. நீர் ஒரு சீமானாக வாழ்ந்தீரப்பா. ஏராளமான வேலையாட்கள் ஆண்டவரே அப்படி என்றால் வேத பண்டிதர்களுடைய கணக்கின்படி பல கோடிகளுக்கு அதிபதிகள். அதை போன்று தான் ஈசாக்கு சீமான் தான் அப்போ தொடர்ந்து வருகிற எல்லாரும் அதே பட்டியலில் இடம்பெற்றார்கள். இன்றைக்கு இந்த வாக்கு இந்த செய்தியை கேட்கிற இந்த ஜெபத்திலே பங்கு கொண்ட அத்தனை பேரை நீர் ஆசீர்வதித்து விசுவாசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கூடும் அப்பா. ஆண்டவரே இன்று எங்கே என்ன காரியங்கள் தடைபட்டிருக்கிறதோ அத்தனை காரியத்திற்கும் ஆண்டவரே நன்றி அப்பா. அத்தனை தடைகளும் மாறுவதற்கு விசுவாசத்தோடு செயல்பட கிருபை கொடுத்து நடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்த நீங்கள் அப்படி செய்தோட போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. எல்லா தூதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள நல்ல பிதா. ஆமென்.